சகோதரிகளே, கூர்மையான அறிவு கொண்ட பெண் என்றால் மற்றவர்களை ஏமாற்றுபவள் அல்ல, மாறாக தன்னைத்தானே ஒருபோதும் ஏமாற்றிக் கொள்ளாதவள்தான் உண்மையான கூர்மையான பெண். நீங்க உண்மையில் சந்தோஷமாக இருக்க விரும்பினால், மற்றவர்கள் உங்களில் லேசாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்க நல்ல பெண்ணாக மட்டுமல்லாமல் புத்திசாலியான பெண்ணாகவும் ஆக வேண்டும். இன்றைய இந்த வீடியோவில் ஒரு வலிமையான மற்றும் புத்திசாலியான பெண்ணை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் 10 சக்தி வாய்ந்த பழக்கங்களை நான் உங்களுடன் பகிரப்போகிறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்க. ஏனெனில் இவற்றில் ஏதாவது ஒரு பழக்கம் கூட உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு விஷயம் உண்மையாக சொல்லுங்க, ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்களா? எல்லோரையும் கவனித்துக் கொள்வீங்களா? யாராவது ஏதாவது சொன்னா அதை மனதில் வைத்து சில சமயம் உங்க சோர்வு, உங்கள் வலி, உங்கள் ஆசைகள் அனைத்தையும் பின்னால் தள்ளிவிடுறீங்க. பின்னர் இரவில் வீட்டு வேலைகளெல்லாம் முடிந்துவிடும். குழந்தைகள் தூங்கிவிடுவார்கள். கணவர் போனில் மூழ்கியிருப்பார் அல்லது தூங்கிவிட்டிருப்பார். அப்போதான் நீங்க இறுதியாக படுக்கையில் படுத்து அன்றைய நாள் முழுவதும் நடந்தவை மனக்கண் முன்வரும். உங்க மனம் நிற்காது. நீங்க நினைப்பீங்க, இன்றும் நான் எல்லோரையும் கவனித்தேன், ஆனா யாரும் என்னிடம் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கவில்லை. இன்றும் நான் எல்லா விஷயங்களுக்கும் ஆம் என்று சொன்னேன், ஆனா என் மனம் அதை விரும்பவில்லை. இன்றும் நீ சோர்வை மறைத்தேன், ஏனெனில் பரவாயில்லை விடு என்று நினைத்தேன். பிறகு உங்கள் மனதில் ஒரு சிறிய வலி எழும். நான் மிகவும் நல்லவளாக இருக்கிறேனா? எனக்கு எந்த எல்லையும் இருக்கக்கூடாதா? ஒரு நாள் நான் இல்லை என்று சொன்னால் என்னாகும்? நீங்க அழமாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. மறுநாள் காலை மீண்டும் அதே புன்னகையை அணிந்து கொள்வீங்க. இந்த எல்லாம் உங்களுக்கும் நடக்கிறதா? அப்படியானால் நம்புங்க, நீங்க ஒருத்தி மட்டும் இல்ல, இங்க நிறைய பேருக்கு இதே நிலைதான். இன்று நான் உங்களுடன் கொஞ்சம் கசப்பான ஆனா மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை பகிர விரும்புறேன். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க நல்ல, எளிமையான, எல்லோரையும் மகிழ்விப்பவள் என்ற பெண்ணாக இருப்பது மட்டும் போதாது. மரியாதையை பெற, உங்க இடத்தை உருவாக்க, உள்ளிருந்து வலிமையாக இருக்க சிறிது புத்திசாலித்தனம், சிறிது விழிப்புணர்வு, சிறிது கூர்மையான சிந்தனை அவசியம். பயப்பட வேண்டாம். இங்கே கூர்மை என்றால் தவறானது என்று பொருளல்ல. அதன் பொருள் உங்களை யாரும் பயன்படுத்திக் கொள்ள விடாமல் இருப்பது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் குற்ற உணர்வு கொள்ளாமல் இருப்பது, எப்போதும் உங்களையே குற்றம் சொல்வதை நிறுத்துவது. ஒரு புத்திசாலியான பெண் என்பவள் மற்றவர்களின் நலனை விரும்புவாள், ஆனால் அதற்காக தன்னை இழக்க மாட்டாள். அவள் அன்பு கொடுப்பாள், ஆனால் தனது சுயமரியாதையின் விலைக்கு அல்ல. இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பகிரப்போவது 10 எளிய, நடைமுறை மற்றும் வாழ்க்கைக்கு நெருக்கமான பழக்கங்கள். இவை மெதுவாக உங்களை உணர்ச்சியளவில் வலிமையானவராகவும், மனதளவில் புத்திசாலியாகவும், சுயமரியாதை கொண்ட பெண்ணாகவும் மாற்றும். இவை பெரிய புத்தகங்களில் இருக்கும் கடினமான கருத்துக்கள் அல்ல. இவை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சிறிய புத்திசாலித்தனங்கள். இவற்றை நீங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் உங்க சோர்வு குறையும், உங்க நம்பிக்கை அதிகரிக்கும், மற்றவர்கள் உங்களை லேசாக எடுத்துக்கொள்வதை நிறுத்துவார்கள். அப்படியானால் நீங்க நல்ல பெண் என்பதிலிருந்து நல்ல மற்றும் புத்திசாலியுமான பெண்ணாக மாற தயாராக இருந்தால் வாங்க தொடங்கலாம். பழக்கம் 1. ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்க. முன்பு நீங்க என்ன செய்தீங்க? யாராவது ஏதாவது சொன்னா உடனே விளக்கம் கொடுக்க தொடங்கிவிடுவீங்க. யாராவது தவறாக புரிந்து கொண்டால் நீங்க சான்றுகள் காட்டத் தொடங்குவீங்க. யாராவது கிண்டல் செய்தால் முழு கதையையும் விளக்குவீங்க. ஏனெனில் யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு வலிக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன? ஒவ்வொருவரும் உண்மையை அறிய விரும்ப மாட்டாங்க. சிலர் தங்கள் எண்ணமே சரி என்று நிரூபிக்கவே விரும்புறாங்க. புத்திசாலியான பெண் ஒரு விஷயத்தை விரைவாக புரிந்து கொள்வாள். புரிந்து கொள்ள விரும்புபவருக்கு ஒரு வரி போதும். புரிந்து கொள்ளவே விரும்பாதவருக்கு 1000 விளக்கங்களும் போதாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுப்பது உங்கள் பொறுப்பு அல்ல. யாராவது நீ மாறிவிட்டாய் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் நீ மாறவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் உங்க தியாகங்களை பட்டியலிட வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் எதிரில் இருப்பவர் உங்க ரியாக்ஷனை மட்டும் பார்க்க விரும்புவார். நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தவுடன் அவர் வென்றுவிடுகிறார். நினைவில் கொள்ளுங்க, அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை. உங்களுக்கு உங்கள் உண்மை தெரிந்திருக்கும்போது அமைதியாக இருப்பதே சக்தி. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு வாதத்திலும் ஜெயிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு தவறான புரிதலையும் சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை. சில சமயம் அமைதியாக இருந்து ஒரு வரி மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு அப்படி தோன்றினால் சரி, இதுவே மிகவும் வலிமையான பதில். ஏனெனில் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்வதை நிறுத்தும்போது மக்கள் புரிந்து கொள்வார்கள்.
இந்த பெண் இப்போது முன்ன மாதிரி இல்ல என்று. பழக்கம் 2. உங்க எனர்ஜியை எல்லோருக்கும் கொடுப்பதை நிறுத்துங்க. யோசித்து பாருங்க. எப்போதும் மற்றவர்கள் வேலை நேரத்துக்கு கிடைக்கும் பெண் எப்போதும் மொபைல் அழைப்பை உடனே எடுப்பாள், எப்போதும் மெசேஜுக்கு உடனே நீண்ட பதில் அனுப்புவாள், எல்லோரின் பிரச்சனையையும் தன் பிரச்சனையாக எடுத்துக்கொள்வாள். மெதுவாக மக்கள் அவளை புத்திசாலியான பெண் என்று நினைக்க மாட்டார்கள். அவள் எப்போ நாம நினைத்தாலும் கிடைக்கும் ஒருவராகவே நினைப்பார்கள். உண்மை என்னன்னா, எளிதாக கிடைக்கும் விஷயத்தின் மதிப்பு பல நேரங்களில் குறைவாகவே இருக்கும். புத்திசாலியான பெண் இதை புரிந்து கொள்வாள். அவள் எப்போதும் ஃபோன் காலை உடனே எடுக்க மாட்டாள், எப்போதும் மெசேஜுக்கு உடனே பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைப்பாள். அவளது வேலைகள் முடிந்ததும் மிஸ் பண்ணின கால், மெசேஜ், வேற விட்டுப்போன விஷயங்களில் கவனம் செலுத்துவாள். எல்லோரின் உணர்ச்சி சுமையையும் தன் மீது எடுத்துக்கொள்ள மாட்டாள். ஏனெனில் அவளுக்கு தெரியும், அவளது எனர்ஜி முடிவில்லாதது இல்லை. நீங்க நாள் முழுவதும் வீட்டை கவனிக்கிறீங்க, வேலை செய்கிறீர்கள், உறவுகளை பாதுகாக்கிறீர்கள், எல்லோரின் கதையையும் கேட்கிறீர்கள். இன்னும் நீங்க 24 மணி நேரமும் எல்லோருக்கும் கிடைத்தால் சோர்வடைவது நீங்கதான். சோர்வு உடலுக்கு மட்டுமல்ல, மனம் மற்றும் இதயமும் சோர்வடையும். அதனால உங்களுக்கு கேளுங்க, எதிரில் இருப்பவர் உங்க எனர்ஜியை உண்மையில் மதிக்கிறாரா? அவர் உங்களுக்காக அதே போல் நிற்கிறாரா? பதில் இல்லை என்றால் சிறிது பின்வாங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்ப்பது உங்கள் வேலை இல்லை. ஒவ்வொரு உறவையும் நீங்க மட்டும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்க எனர்ஜி மிகவும் மதிப்புமிக்கது. அதை செலவிட வேண்டியது உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இடத்தில், உங்களை மதிக்கும் இடத்தில், உங்க இருப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் இடத்தில். நீங்க உங்க எனர்ஜியை பாதுகாக்க கற்றுக்கொண்டால் மற்றவர்களும் உங்க மதிப்பை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். பழக்கம் 3. அழுவதை குறைத்து சிந்திப்பதை அதிகப்படுத்துங்க. முதலில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அழுவது தவறல்ல. மனசு வலித்தால் கண்ணீர் வரும், நீங்க கல்லல்ல. ஆனா ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் உடனே உணர்ச்சி வசப்படுவது, உடனே அழுவது, உடனே ரியாக்ட் செய்வது, இதுதான் உங்களை உள்ளிருந்து பலவீனமாக மாற்றுகிறது. யாராவது ஏதாவது சொன்னா உங்க முழு நாள் கெட்டுப் போய்விடும். யாராவது உங்களை பாராட்டலை என்றால் உங்களுக்கு உங்க மதிப்பு இல்லை என்று தோன்றியது. யாராவது ஆட்டிடியூட் காட்டினா நீங்க பல மணி நேரங்கள் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தீங்க. புத்திசாலியான பெண் இப்படி செய்ய மாட்டாள். அவள் முதலில் தன்னிடம் கேள்வி கேட்பாள். இந்த விஷயம் என்னை இவ்வளவு பாதிப்பது ஏன்? இது உண்மையில் என் வாழ்க்கையில் பெரிய விஷயமா? எதிரில் இருப்பவர் உண்மையில் இவ்வளவு முக்கியமானவரா? நீங்க உடனடி ரியாக்ஷனை நிறுத்தி முதலில் சிந்திக்க ஆரம்பித்தால் மற்றவர்களின் கட்டுப்பாடு உங்க மேல குறைய ஆரம்பிக்கும். ஏனெனில் பலருக்கு தெரியும் உங்களை எப்படி ட்ரிகர் செய்ய வேண்டும் என்று. எந்த வார்த்தை சொன்னால் நீங்க காயப்படுவீங்க, எந்த விஷயத்தில் நீங்க உடைந்து போவீங்க என்று. ஆனா நீங்க உணர்ச்சி ரியாக்ஷனுக்கு பதிலா லாஜிக்கல் சிந்தனையை பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் அவர்கள் குழப்பமடைவாங்க. இப்போ உங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவர்களுக்கு புரியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்களை பற்றிய பிறரது கமெண்ட் உங்க தூக்கத்தை பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் கண்ணீரை துடைத்து அமைதியா சிந்திப்பதே மிகப்பெரிய வலிமை. பழக்கம் 4. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லுவதை நிறுத்துங்க. முன்பு நீங்க என்ன செய்தீங்க? மனதில் உள்ளதை எல்லாம் சொல்லுவீங்க. வீட்டு பிரச்சனைகள், உறவுகளின் சிக்கல்கள், உங்க கோபம், உங்க கனவுகள் எல்லாவற்றையும் யாராவது ஒருவரிடம் பகிர்ந்து விடுவீங்க. ஏனெனில் உங்களுக்கு தோன்றியது பேசி பகிர்ந்தால் மனம் லேசாகிவிடும் என்று. ஆனா மெதுவாக நீங்க கவனித்திருப்பீங்க, எல்லோரும் கேட்பவர்கள், ஆனா எல்லோரும் நம்மை புரிந்து கொள்பவர்கள் இல்ல. சிலர் உங்க கதையை கேட்பார்கள், அதை வேறு இடத்தில் சொல்லுவதற்காக. சிலர் பரிதாபம் காட்டுவார்கள், ஆனா உள்ளுக்குள் உங்க பலவீனத்தை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். பின்னர் வாய்ப்பு கிடைத்தால் அதே விஷயத்தை உங்களுக்கே எதிராக பயன்படுத்துவார்கள். புத்திசாலியான பெண் இந்த தவறு செய்ய மாட்டாள். அவளுக்கு தெரியும், ஒவ்வொரு உறவும் பாதுகாப்பானது அல்ல, ஒவ்வொரு நண்பரும் நம்பிக்கைக்குரியவர் அல்ல, ஒவ்வொரு புன்னகையும் உண்மையானது அல்ல. அதனால அவள் தனது எல்லா பிரச்சனைகளையும் எல்லோரிடமும் திறந்து பேச மாட்டாள். யாரிடம் மனதை திறக்க வேண்டும், யாரிடம் வெறும் புன்னகையுடன் இருக்க வேண்டும், அவள் அதை தேர்வு செய்வாள். உங்க பலவீனங்களை உங்களை விழும்போது பிடிக்கக்கூடியவர்களிடம் மட்டும் சொல்லுங்க, உங்களை தள்ளிவிடக்கூடியவர்களிடம் அல்ல. மற்ற உலகத்தின் முன் சில நேரங்களில் அமைதியாகவும் சில நேரங்களில் ரிசர்வாகவும் இருப்பது உங்களை பலவீனமாக அல்ல, புத்திசாலியாக காட்டும். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்வது ஓப்பன்னஸ் அல்ல. சில நேரங்களில் அது உங்க பிரைவசியை இழப்பதற்கான விலை. அதனால இன்று முதல் பேச்சை குறைங்க, உங்க மரியாதையை காப்பாற்றுங்க. பழக்கம் 5.
எதிர்பார்ப்புகளை குறைத்து தயாரிப்பை அதிகப்படுத்துங்க. பல பெண்கள் துக்கமாக இருப்பதற்கான காரணம் அவர்கள் தவறான இடத்தில் எதிர்பார்ப்பு வைப்பதால்தான். அவர்கள் நினைப்பார்கள், ஒரு நாள் அவர் மாறிவிடுவார், மெதுவாக அவர் புரிந்து கொள்வார், நான் எவ்வளவு செய்கிறேன் என்பதை அவர் உணர்வார் என்று. ஆண்டுகள் கடந்துவிடும் அந்த எதிர்பார்ப்பில் காத்திருக்கும்போது. உண்மை கொஞ்சம் கசப்பானது. யாராவது மாற வேண்டுமென்றால் அவர்கள் இதற்குள் மாறியிருப்பார்கள். புத்திசாலியான பெண் கனவுகள் காண்பாள், ஆனா கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாள். அவள் வாழ்க்கையை வெறும் எதிர்பார்ப்பில் தொங்கவிட மாட்டாள். அவள் தயாராக இருப்பாள். எதிரில் இருப்பவர் ஆதரித்தால் நல்லது, ஆதரிக்கவில்லை என்றாலும் அவள் உடைந்து போக மாட்டாள். அதனால அவள் பிளான் பி வைத்திருப்பாள். அவள் தன்னை உணர்ச்சி வசமாக வலிமையாக்குவாள். புதிய திறன்களை கற்றுக்கொள்வாள். பணத்தை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்வாள். தன் முடிவுகளை தானே எடுக்க பயிற்சி செய்வாள். அவள் எப்போதும் இப்படி நினைக்க மாட்டாள், என்னிடம் வேறு வழியே இல்லை என்று. அவள் தன்னுடைய வழியையே உருவாக்குவாள். நினைவில் கொள்ளுங்க, எதிர்பார்ப்புகளை குறைங்க, தயாரிப்பை அதிகப்படுத்துங்க. நீங்க உள்ளிருந்து தயாராக இருந்தால் பயம் குறையும். பயம் குறைந்தால் மற்றவர்களும் உங்களை லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வலிமையான பெண் என்றால் அவளுக்கு எப்போதும் ஆதரவு தேவையில்லை என்பதல்ல. வலிமையான பெண் என்றால் தேவைப்பட்டால் தானே தன் ஆதரவாக இருக்க முடியும் என்பதை தெரிந்தவள். பழக்கம் 6. குற்ற உணர்வு இல்லாமல் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஆம் என்று சொல்வது நல்லதல்ல. சில சமயம் அது உங்களுக்கே அநியாயம். யாராவது நீயே செய்துவிடு என்றால் நீங்கள் சரி என்று சொல்லியிருப்பீங்க. யாராவது நீ இல்லாமல் முடியாது என்றால் நீங்கள் மீண்டும் ஆம் என்று சொல்லியிருப்பீங்க. மெதுவாக உங்க நேரம், உங்க எனர்ஜி, உங்க அமைதி அனைத்தும் முடிந்து போகும். புத்திசாலியான பெண் இதை புரிந்து கொள்வாள். ஒவ்வொரு வேண்டுகோளும் அவசியமானது அல்ல. ஒவ்வொரு உறவிலும் தன்னை முழுவதும் செலவிட வேண்டிய அவசியமில்லை. அவள் தெளிவான சிந்தனை வைத்திருப்பாள். மரியாதை இருக்கும் இடத்தில் அவள் இருப்பாள். பயன்படுத்தப்படும் இடத்தில் அவளை தூரம் வைப்பாள். அவள் இல்லை என்று சொல்வாள், ஆனா கோபமாயில்ல, அமைதியாவும் தெளிவாகவும், இப்போ நான் இதை செய்ய முடியாது, எனக்கு சிறிது நேரம் தேவை, இது எனக்கு சாத்தியமில்லை, இதை கூறினால் போதும். மிக முக்கியமான விஷயம், அவள் கில்ட்டில் வாழமாட்டாள். ஏனெனில் உங்களை கில்ட் ஃபீல் செய்ய வைக்கும் மக்கள் பல நேரங்களில் உங்களை கட்டுப்படுத்த விரும்புவார்கள். நீ மாறிவிட்டாய், முன்பு இப்படி இல்ல, எப்போ உனக்கு இவ்வளவு ஆட்டிடியூட் வந்தது? இந்த வார்த்தைகளை கேட்டு மீண்டும் பழையபடி மாறுவது பழைய பழக்கம். ஆனா புத்திசாலியான பெண் தெரிந்து கொள்வாள், எல்லைகள் அமைப்பது ஆட்டிடியூட் அல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். நினைவில் கொள்ளுங்க, ஒவ்வொரு இல்லை என்பதின் பின்னாலும் உங்க சோர்வு, உங்க எல்லை, உங்க மரியாதை இருக்கிறது. நீங்க கில்ட் இல்லாமல் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டால் மக்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். பழக்கம் 7. உங்க மதிப்பை நீங்க தீர்மானிங்க. மரியாதை கேட்டு பெறப்படுவது அல்ல. உங்க இருப்பு இல்லாத போது, அது குறைவாக உணரப்படும் போதுதான் மரியாதை கிடைக்கும். பல நேரங்களில் நாம் என்ன செய்றோம்? ஒவ்வொரு குழுவிலும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் செல்ல வேண்டும், எல்லா இடங்களிலும் ஆக்டிவாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு விவாதத்திலும் நம்முடைய கருத்தை நிரூபிக்க வேண்டும் என்று. ஏன்? ஏனெனில் உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கும். நான் போகவில்லை என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? நான் பேசவில்லை என்றால் என் மதிப்பு குறைந்து விடுமா? ஆனா புத்திசாலியான பெண் ஒவ்வொரு இடத்திலும் தன்னை நிரூபிக்க மாட்டாள். அவளுக்கு தெரியும், உங்களை உண்மையாக மதிக்கும் மக்களுக்கு நீங்க மீண்டும் மீண்டும் உங்களை நிரூபிக்க தேவையில்லை. அவள் ஒவ்வொரு குழுவின் ஒரு பகுதியாக இருக்க முயற்சி செய்ய மாட்டாள். ஒவ்வொரு அழைப்புக்கும் ஆம் என்று சொல்ல மாட்டாள். ஒவ்வொரு விவாதத்திலும் குதித்து தனது அறிவை காட்ட முயற்சி செய்ய மாட்டாள். ஏனெனில் அவளுக்கு தெரியும், மதிப்பு இருப்பதால் அல்ல, பிரபலமாக இருப்பதால் அல்ல, பர்சனாலிட்டியால் தான் உருவாகிறது. மிக முக்கியமான விஷயம், அவள் தனது மதிப்பை தானே நிர்ணயிக்கிறாள். ஒரு இடத்தில் அவளை புறக்கணித்தால், லேசாக எடுத்துக்கொண்டால், வேலை இருக்கும்போது மட்டும் நினைத்தால் அவள் அமைதியாக பின்வாங்கி விடுவாள். அவள் நினைப்பாள், என் மதிப்பு இருக்கும் இடத்தில் என்னை அழைப்பார்கள், என் மரியாதை இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் என்று. நினைவில் கொள்ளுங்க, நீங்க எல்லா இடங்களிலும் கிடைக்காமல் இருப்பதை கற்றுக்கொண்டால் மக்கள் இல்லாத நிலையை உணர ஆரம்பிப்பாங்க. மற்றும் ஒரு நாள் மக்களுக்கு உங்க இல்லாமை கசப்பாக உணர்ந்தால் அப்போது புரிந்து கொள்ளுங்க, நீங்க உங்க மதிப்பை நீங்களே நிர்ணயித்து விட்டீர்கள் என்று. பழக்கம் 8. பணமும் சுயநம்பிக்கையும் முக்கியம் என்பதை புறக்கணிக்காதீங்க. அன்பு முக்கியம், உறவுகள் முக்கியம், குடும்பம் முக்கியம். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்கிறது, பொருளாதார சுயநிலை, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கூட அதே அளவு முக்கியம். பல பெண்கள் என்ன நினைப்பாங்க? வீடு நன்றாக போகிறது,
எல்லாம் சரியாக இருக்கிறது, நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன, அல்லது அவர் சம்பாதிக்கிறார், அதுவே போதும். ஆனா இது பணம் பற்றிய விஷயம் மட்டுமல்ல, இது உங்க குரல் பற்றியது, உங்க நம்பிக்கை பற்றியது, உங்க முடிவுகள் பற்றியது. புத்திசாலியான பெண் சிறியதாக இருந்தாலும் தன் சொந்த வருமானத்தை உருவாக்க முயற்சி செய்வாள். வீட்டிலிருந்து ஒரு சிறிய வேலை, ஆன்லைன் திறன், பார்ட் டைம் வேலை, எதுவாக இருந்தாலும் அவள் முழுவதும் மற்றவர்களை மட்டுமே சார்ந்திருக்க விரும்ப மாட்டாள். ஏனெனில் ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு பெண் முழுவதும் பணத்திற்காக மற்றவர்களை சார்ந்திருந்தால் சில நேரங்களில் அவளது கருத்துக்கள் லேசாக எடுத்துக்கொள்ளப்படலாம். அவள் சொல்வதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மெதுவாக அவளது குரல் குறைந்துவிடும். ஆனா அவளிடம் வருமானம் இருந்தால் அவளுக்குள் ஒரு வேறுபகட்டான நம்பிக்கை உருவாகும். அவள் பயந்து முடிவெடுக்க மாட்டாள், சிந்தித்து முடிவெடுப்பாள். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்றால் உறவுகளை நம்பவில்லை என்பதல்ல, அது நீங்க உங்களை நம்புகிறீர்கள் என்பதற்கான அடையாளம். நினைவில் கொள்ளுங்க, பணம் என்பது செலவிடுவதற்கான ஒன்று மட்டுமல்ல, அது சுயமரியாதைக்கும் பாதுகாப்பிற்கும் ஒரு அடிப்படை. அதனால் உங்க திறமையை மறைக்காதீங்க, உங்க திறனை வெளிப்படுத்துங்க. ஏனெனில் ஒரு பெண் தன் காலில் நிற்கும்போது அவளது குரல் நேராகவும் வலிமையாகவும் இருக்கும். பழக்கம் 9. அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுவே மிகப்பெரிய சக்தி. புத்திசாலியான பெண் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கத்தமாட்டாள். ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக மாற்ற மாட்டாள். அவள் அமைதியாகி விடுவாள். மற்றும் நினைவில் கொள்ளுங்க, இந்த அமைதி தோல்வி அல்ல, இந்த அமைதி கட்டுப்பாடு. பலர் நீங்க ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள், நீங்க கோபப்பட வேண்டும், அழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி நடந்தால்தான் அவர்கள் உங்களை பாதித்து விட்டார்கள் என்று நினைப்பார்கள். ஆனா நீங்க அமைதியாக இருந்தால் எதிரில் இருப்பவர் குழம்பியடைவார். இப்போது உங்களை எப்படி டிஸ்டர்ப் செய்வது என்று அவருக்கு புரியாது. அமைதியாக இருப்பது என்றால் உள்ளே எல்லாவற்றையும் அடக்கி வைப்பதல்ல. அமைதியாக இருப்பது என்றால் முதலில் உங்களை நீங்களே கட்டுப்படுத்துவது, பிறகு முடிவெடுப்பது. நீங்க உங்க வார்த்தைகள், உங்க கோபம், உங்க கண்ணீர் இவற்றை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உலகத்தின் கட்டுப்பாடு உங்க மேல குறைந்துவிடும். தன்னை கட்டுப்படுத்தும் பெண்ணை உலகம் எளிதாக குலைக்க முடியாது. அவளது அமைதியிலும் ஒரு மதிப்பு இருக்கும், அவளது குறைந்த வார்த்தைகளிலும் ஒரு தாக்கம் இருக்கும், அவள் இருக்கும் இடத்திலும் ஒரு தனி அமைதி இருக்கும். நினைவில் கொள்ளுங்க, அதிக சத்தம் போடும் மனிதர்கள் எல்லாம் வலிமையானவர்கள் அல்ல. பல நேரங்களில் அமைதியாக இருக்கும் மனிதர்களே மிகவும் வலிமையானவர்கள். நீங்க இந்த வீடியோவை இவ்வளவு வரை பார்த்திருந்தால் உண்மையாக சொல்ல வேண்டும், உங்களுக்குள் அந்த வலிமையான புத்திசாலியான சுய மரியாதை கொண்ட பெண் ஏற்கனவே இருக்கிறாள். வேறுபாடு என்னவென்றால் நீங்க எப்பொழுதும் அவளை பின்னால் வைத்திருந்தீர்கள். எல்லோரையும் மகிழ்விப்பதற்கான பெண்ணை முன்னால் நிறுத்தி வைத்திருந்தீர்கள். இப்போது அந்த பெண்ணை எழுப்பும் நேரம் வந்துவிட்டது. புத்திசாலியான பெண் யாரையும் ஏமாற்ற மாட்டாள். அவள் தன்னைத்தான் உடைந்து போகாமல் காப்பாற்றிக் கொள்வாள். அவள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தீர்மானிப்பாள், அவளது நல்ல மனம் அவளது பலவீனமாக மாறக்கூடாது என்பதை. நீங்க மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்களை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்று விரும்பினால், இன்றிலிருந்து ஒரு விஷயம் செய்யுங்க. உங்களை நீங்களே லேசாக எடுத்துக்கொள்வதை நிறுத்துங்க. உங்க சோர்வை முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்க உணர்ச்சிகளை மதியுங்க. உங்க எல்லைகளை அறிந்து கொள்ளுங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பித்த நாளில் உலகமும் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்ய மறக்காதீங்க. மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் வலிமையான மற்றும் புத்திசாலியான பெண்களாக மாற வேண்டும். மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏனெனில் இங்கே நாம் பேசுவது செல்ஃப் growth, கான்ஃபிடென்ஸ் மற்றும் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி பற்றியே. சந்தோஷமாக இருக்க வேண்டுமெனில் உங்களை வலிமையானவராக மாற்றிக்கொள்ளுங்க. வலிமையானவராக ஆக வேண்டுமெனில் அறிவால் கூர்மையாக ஆகுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.